ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் முதல் 31ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 28வது அதிகாரத்திலே, என் கண்மலையாகி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்கிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி சோதனை நேரத்தில் தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். உண்மையான விசுவாசி சில சமயங்களில் தேவன் அவனுடைய ஜெபத்தை கேளாதவர் போல இருப்பது போல உணரலாம். இந்த அனுபவத்தை தாவீது கொண்டிருந்தார். ஆனாலும் இதோ கிறிஸ்துவான நமக்காக தேவனுடைய வலது பாசத்திலிருந்து நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறவர். சோதனையிலே அவரும் நம்மை போல கடந்து சென்றவர். சோதனை காலத்திற்கு பிறகு கர்த்தர் பதிலளித்து தன் பிள்ளைகளை அவர் தாமே ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சமயம் உண்டாவதாக. இதே சங்கீதத்திலே 6வது வசனத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என்ன விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய பலன், அவர் தாமே அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் சமயம் உண்டாவதாக. 29வது சங்கீதத்திலே அங்கே தேவனுடைய சத்தம் எப்படி எழுகிறது என்பதை அங்கே சங்கீதக்காரர் குறிப்பிட்டு எழுதுகிறது குறித்து பார்க்கிறோம். 29ஆம் சங்கீதத்திலே, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய சத்தம் தண்ணீர் மேல் எப்படி துணிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது, அது கேதுரு மரங்களை முறிக்கிறது, லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவருடைய சத்தத்தின் காரியங்களை எல்லாம் இங்கே இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். சத்தம் வனாந்தரத்தில் அதிர பண்ணும், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். அவர் தாமே பெண்மணங்களை ஈணும்படி செய்கிறார். ஜலப்பிரவாளத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தன்னிடத்துக்கு ராஜாவாக வீற்றிருப்பார். தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தையோடு தாவீது இந்த வசனத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 30வது அதிகாரத்திலே ஒரு ஸ்தோத்திர சங்கீதமாய் இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவின் சத்துருக்களை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாமே நம்ம ஆண்டவரை கூப்பிட்ட பொழுது கர்த்தர் குணமாக்குகிற தேவனாக இருந்தார், தூக்கி விடுகிற தேவனாக இருந்தார் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். நான் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலே ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்லி அங்கே தேவனை ஸ்தோத்தரிக்கிறார், துதிக்கிறார். கர்த்தர் சமயம் என்றார். 31வது சங்கீதத்திலே, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், நீர் நிமித்தம் என்னை விடுவியும் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறடிக்கிறதான இந்த சங்கீதம். சத்துருக்களினால், வியாதியினால், இன்னும் பலவிதமான நெருக்கங்களினால், பலவிதமான வேதனைகளின் சூழ்நிலையிலும்
இங்கே ஏறெடுக்கப்பட்டதான ஒரு ஜெபமாய் இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த சங்கீதத்திலிருந்து எரேமியா உபயோகிக்கிறதான ஒரு வசனம் உண்டு. சிறப்பு சமயமே ஒன்றாக இங்கே இயேசுவும் கூட சிலுவையிலே இருந்த பொழுது அதை மேற்கோள் காட்டினார். வியாதியிலும் கஷ்டத்திலும் உலகத்தார் செய்த அநீதியிலும் அநேக வேதனைகளிலும் அந்த சூழ்நிலையோடு இருக்கும்போது சத்தத்தை ஜெபமானது இங்கு வெளிப்படுத்துகிறது. உங்கள் சமூகத்தின் மறைவிலே நாங்கள் மறைந்து கொள்ள முடியும் என்பதாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 4வது வசனங்கள், அவர்கள் எனக்கு மறைவாய்த்த வழியில் நீங்கள் ஆக்கி தேவரிலே எனக்கு அரண் என்று சொல்லப்படுகிறது. இந்த சத்ருவின் கையில் ஒப்புக்கொடாமலும் என் பாதங்களை விசாரித்து நடத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது சர்வ தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.